எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் சில ராசினருக்கு பலன்களை சொல்லுகின்ற போது. ஒரு 7 ராசினருக்கு சங்கடமான காலம் உருவானது. இந்த 6 ராசினருக்கு மேலாக இன்னொரு விஷயமும் இருக்கு. அது யாருக்கும் தெரியாத சூட்சமம். ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா வலிமையானதாக இருக்கும். சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது, சனி தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இத்தனை நாளும் சங்கடத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல நிலை உருவாகி இருக்கிறது. போது சனி பகவான் வக்கிரமாகின்ற போது இதுவரை அவர் வழங்கி வந்த பலன்களில் மாற்றம் இருக்கும். இன்னும் ஒரு நாளா 2 நாளா ஒரு பெரிய காலகட்டம் இது. சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்குரிய பலன்களை இந்த தளத்தின் வழியாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக ஜோதிடம் என்று வருகின்ற போது ஒரு நன்மையான பலன்கள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவரிடமும் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் சில ராசினருக்கு பலன்களை சொல்லுகின்ற போது. எப்போ இவங்களுக்கு நல்ல பலன்களை சொல்ல போகிறோம், எப்போ நல்ல காலம் வரும், இதெல்லாம் எனக்குள்ள தேடல் இருந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான தகவலை உங்களுக்கு சொல்லவே ஆகணும். அது என்னன்னா, கடந்த டிசம்பர் மாதம் கடந்த ஆண்டு சனி பயிற்சி உண்டாச்சு. மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் வந்தார். சனி பகவான் கும்பராசிக்கு வந்த காரணத்தினால் ஒரு 7 ராசினருக்கு சங்கடமான காலம் உருவானது. உங்களுக்கே தெரியும் அந்த விஷயம். என்ன விஷயம்? 7.5 சனியுடைய காலகட்டம் என்று வருகின்ற போது இப்போ மகர ராசினருக்கு பாத சனியாகவும், கும்ப ராசினருக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசினருக்கு விரய சனியாகவும் அமர்ந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடக ராசினருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, சிம்ம ராசினருக்கு கண்ட சனி, விருட்சிக ராசினருக்கு அர்த்தாஷ்டம சனி. இந்த 6 ராசினருக்கு மேலாக இன்னொரு விஷயமும் இருக்கு. அது யாருக்கும் தெரியாத சூட்சமம். என்னன்னா, சனி பகவான் எந்த ஒரு ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசினருக்கு ஏதாகிலும் ஒரு சங்கடத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். உடல் ரீதியாக, மன ரீதியாக, வேலை ரீதியாக ஏதாகிலும் ஒரு சங்கடத்தை கொடுத்து கொண்டிருப்பார். அப்போ அவருடைய பார்வை 3வது பார்வை மேஷ ராசிக்கு ஏற்பட்டது. இப்போ 7 ராசினர் பார்த்தீங்கன்னா கடந்த கும்ப சனியின் காரணமாக 7 ராசினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சனி பகவானை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், அவர் தான் ஆயுள்காரகன், கர்மகாரகன், தொழில்காரகன், எல்லாமே அவர் தான். இப்போ கும்பராசி அவருடைய சொந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா வலிமையானதாக இருக்கும். மற்ற ராசிக்குள் சஞ்சரித்து பலன்கள் வழங்குவதற்கும், அவருடைய சுய ராசிக்குள் அவர் சஞ்சரித்து பலன்கள் வழங்குவதற்கும் வலிமை என்பது மிக அதிகபட்சமாக இருக்கும். அதன் காரணமாகவே நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். திசாபுத்தி பேசிக்கிட்டு இருப்போம், குருவை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம், ராகு கேதுவை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம், எல்லா கிரகங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். இந்த சனி பகவானுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது, சனி தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 ராசினரை கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார் சனி பகவான். எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலை வரும், நல்ல நேரம் வரும், ஒரு காலகட்டமாவது கொஞ்சம் மாற்றம் பெறாதா என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ராசினரிடமும் இருந்து கொண்டிருக்கிறது. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதிகப்படையான ஒரு விஷயம் இருக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன அதிகபட்சமான விஷயம்னா, ஒரு தெரிதல். கிரகம்னா இது, இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை இவர்கள் வழங்குவார்கள், இந்த இடத்தை பார்க்கின்ற போது, இந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை ஒவ்வொரு ராசினருக்கும் வழங்குகின்ற போது இந்த விதமான நிலைமை நமக்கு உண்டாகும் என்பதையெல்லாம் தெளிந்து வைத்திருக்கீங்க. ஏன்னா ஒரு பெரிய பயம், சனி மேலதான் பெரிய பயம் நமக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல தகவலுக்குள்ள இப்போ உங்களுக்கு வரணும். இத்தனை நாளும் சங்கடத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல நிலை உருவாகி இருக்கிறது. எப்படி? கேள்வி கேட்கலாம் இல்லையா? நீங்கள் பஞ்சாங்கத்தை பாருங்கள். அந்த பஞ்சாங்கத்தை பார்க்கின்ற போது தான் ஒரு சூட்சமும் உங்களுக்கு தெரியும்.
இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லிடுறேன். குரு பயிற்சி மே 1 வந்தது. மே 1 குரு பயிற்சி வந்ததே தவிர மே 3 அவர் அஸ்தமனம் ஆயிட்டார். அப்போ குரு பயிற்சியால் உண்டாகிடக்கூடிய பலன்கள், அவர் வழங்கிட வேண்டிய பலன்கள் எந்த ராசினருக்கும் குறிப்பிட்ட ராசினருக்கு கிடைக்கவில்லை. அந்த அஸ்தம் நிவர்த்தி ஆகுது எப்படி அது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 3 அஸ்தமனத்திலிருந்து நிவர்த்தி ஆகுது. அதுபோல அதன் பிறகு அவருடைய பார்வை, அவருடைய சஞ்சார நிலை எல்லாருக்கும் பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப சனி பகவான் என்ன ஆகிறார் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 19 19/6 வக்கிரமாகிறார். பொதுவாக வக்கிரமாகின்ற போது, சனி பகவான் வக்கிரமாகின்ற போது இதுவரை அவர் வழங்கி வந்த பலன்களில் மாற்றம் இருக்கும், சங்கடங்கள் மாறுபடும், நிலைமை மாறுபடும், இந்த கடுமையான நிலை என்பது இல்லாமல் போகும். சரி, இன்னும் 1 நாளா 2 நாளா ஒரு பெரிய காலகட்டங்க இது. 19/6 அன்று வக்கரமாகின்ற சனி பகவான் நவம்பர் மாதம் 4 தான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 140 நாட்கள். இந்த 140 நாட்கள் யார் யாருக்கு யோகமாக இருக்க போகிறது அப்படி பார்க்கின்ற போது முதலில் மேஷ ராசினருக்கு. அவர் 3ஆம் பார்வை மேஷ ராசிக்கு இருக்கு. இப்போ வக்ரமாகிறாரு. வக்ரமாகும்போது தன்மை மாறுபடும். அந்த கடின பார்வை இலவாக மாறும். அது பிறகு பெரிய பயம். யாருக்கு பயம் இருக்கு? கடகராசினருக்கு. அஷ்டம சனி ஒரு பெரிய பயம். உயிர் மேல பயம் இருக்கலாம், வேறு விதமான பயங்கள் இருக்கலாம். அதை நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அஷ்டம சனி நடப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 19 பிறகு ஒரு நல்ல நிலை உருவாகும். அதே போல் கண்டகச்சனி யாருக்கு? சிம்மராசினருக்கு. 7ஆம் பார்வை நேர ராசி பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் குழப்பம், கணவன் மனைவிக்குள்ள குழப்பம், உடல் ரீதியாக பாதிப்பு, எல்லா விதமான சங்கடமும் இருக்கு சிம்மராசிக்கு. அவர்களுக்கும் ஒரு நல்ல நேரம் பிறக்குது. விருட்சிக ராசின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துட்டு இருக்காரு, அர்த்தாஷ்டம சனியாக. அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய பாதிப்பு தான். அது மட்டும் இல்லை, அவருடைய 10ஆம் பார்வையும் விருட்சிக ராசிக்கு இருக்கு. இந்த 2 விதமான பாதிப்புகளை சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு நிறைய சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ராசி விருட்சிக ராசி. அந்த விருட்சிக ராசினருக்கும் ஜூன் மாதம் 19 முதல் ஒரு விடிவு காலம் பிறக்கிறது. அதுக்கு மேல இந்த 7.5 சனிக்குள்ள இருக்கின்ற 3 ராசிகள் மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசினருக்கும் கூட பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கின்ற சங்கடமான பலன்கள் இனி இல்லாமல் போகும். இந்த சனி வக்கரம் அடைவது என்பது மிகப்பெரிய யோகத்தை 7 ராசினருக்கு வழங்கிட இருக்கிறது. அந்த 7 ராசினருக்கும் இப்பொழுது இருக்கின்ற சங்கடங்கள், ஆயுள் ரீதியான சங்கடங்கள், உடல் ரீதியான சங்கடங்கள், தொழில் ரீதியான சங்கடங்கள், எல்லா விதமான சங்கடங்களும் விலகி 140 நாட்கள் சுபிட்சமான நிலையை அடைய இருக்கின்றீர்கள் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிவித்து, இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோக காலமாக இருக்கும். மேஷ ராசினரே, கடக ராசினரே, சிம்ம ராசினரே, விருட்சிக ராசினரே, மகர ராசினரே, கும்ப ராசினரே, மீன ராசினரே, இந்த 7 ராசினருக்கும் இந்த காலம் யோக காலமாக இருக்கும். எல்லா விதமான வேலைகளையும் தைரியமாக, துணிச்சலாக, தன்னம்பிக்கையோடு செயல்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இது ஒரு யோக காலம் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.